வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் ஊட்பிரையர் எஸ்டேட், சிறுமுள்ளி, விண்ட்வர்த் எஸ்டேட் தலா 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் 6 சென்டிமீட்டரும், நீலகிரி நடுவட்டம், திருவண்ணாமலை செய்யாறு, ஈரோடு அம்மாப்பேட்டை, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், நீலகிரி தேவாலா, கூடலூர் பஜார் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மேல்கூடலூர், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, வேலூர் பொன்னையணை, நீலகிரி பார்வுட், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், வால்பாறை பிடிஓ, மயிலாடுதுறை மணல்மேடு தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால், தஞ்சாவூர் திருவையாறு, சேலம் எடப்பாடி, கோயம்புத்தூர் சின்கோனா, நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, மயிலாடுதுறை சீர்காழி, அரியலூர் திருமானூர், கோயம்புத்தூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் ஐயம்பேட்டை, புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில், தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, புதுக்கோட்டை நாகுடி, புதுக்கோட்டை விராலிமலை, கோயம்புத்தூர் சோலையார், ஈரோடு வரட்டுப்பள்ளம், வேலூர் காட்பாடி, திருவண்ணாமலை ஆரணி, நீலகிரி அவலாஞ்சி, சேலம் மேட்டூர், தஞ்சாவூர் பூதல்லூர், திருச்சிராப்பள்ளி துவாக்குடி, திருவண்ணாமலை வெம்பாக்கம், திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி, நீலகிரி மேல்பவானி, சிவகங்கை தேவக்கோட்டை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூர் கீழ்ச்செருவை, ஈரோடு நம்பியூர், திருவள்ளூர் பொன்னேரி, ராணிப்பேட்டை சோளிங்கர், திருவாரூர் வலங்கைமான், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி ஊத்தாங்கரை, வேலூர், தஞ்சாவூர் கீழணைக்கட்டு, சிவகங்கை பயணியர் விடுதி, திருவாரூர் மன்னார்குடி, ஈரோடு இளந்தகுட்டைமேடு, விழுப்புரம் அரசூர், ராணிப்பேட்டை வாலாஜார் ரயில்வே, ராணிப்பேட்டை அரக்கோணம், கடலூர் அண்ணாமலை நகர், சிதம்பரம், தேனி பெரியாறு, நாமக்கல் ராசிபுரம், கடலூர் வேப்பூர், தேனி சொத்துப்பாறை, ராணிப்பேட்டை வாலாஜா, தேனி தேக்கடி, திண்டுக்கல் கொடைக்கானல், நீலகிரி கிளன்மார்கன், புதுக்கோட்டை அன்னவாசல், பெரம்பலூர் எறையூர், திருவள்ளூர் ஆவடை, புதுக்கோட்டை ஆயங்குடி, பெரம்பலூர் லப்பைக்குடி காடு, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 39.6 டிகிரி செல்சியஸாகவும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று முதல் 5ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று முதல் 3ஆம் தேதி வரை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு, மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று மற்றும் நாளை மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.